கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கிருபை ஒன்று போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாருன்னா, கிருபை ஒன்று போதும். எத்தனை பிரச்சனைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் கொண்டுட்டு போனாலும் சரி, எத்தனை பாடுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டுட்டு போனாலும் சரி, ஆண்டவருடைய ஒரு பதில், என் கிருபை ஒன்று போதும். எனக்கு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உங்கள் கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. சொல்லி பாருங்களேன். வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை குட்டும் ஒரு முள், ஒரு சாத்தானுடைய தூதன் என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விசை ஜெபம் பண்ணேன். அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதில் வந்தது, என் கிருபை போதும். என்னைக்கும் கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறான், என் கிருபை போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை மட்டும் போதும். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு உங்கள் கிருபை மட்டும் வேண்டாம் ஆண்டவரே. கிருபையுடைய வேல்யூ நமக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, சங்கீதம் 63:3, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினைக்கிறது அவனுடைய ஜீவன். ஆனால் வேதம் சொல்லுதில்ல, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பெருசாக தோன்றுகிறது ஜீவன் தான். அந்த ஜீவனை பார்க்கிலும் பெருசு கிருபாய், கிருபாய். ஒரு தகப்பனாரை காப்பாற்றுவதற்கு அவங்களுடைய பிள்ளைகள் 4 பேரும் போராடுறாங்க. கோடி கணக்கில் சொத்து இருக்குது. பல கோடிகளை விற்று அப்படியே தகப்பனை காப்பாற்றிடணும். என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பாவுடைய உயிர் தான் எங்களுக்கு பெருசு. சொத்து எல்லாத்தையும் காட்டிலும் எங்கள் அப்பாவுடைய உயிர் தான் பெருசு. நான் சொன்னேன், எல்லாத்தையும் காட்டிலும் கிருபை தான் பெருசு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய கிருபை ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா போதும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சது. லைஃப்பில் மிக மிக முக்கியமானது கிருபை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேவனாய் கர்த்தர் பூமியை ஜலத்தினால் அழிக்க தீர்மானித்தார். அப்போ ஒரே ஒரு மனுஷன் மட்டும் காப்பாற்றப்பட்டான், நோவா. எது நிமித்தம் தெரியுமா? வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை போதுமாய் இருந்தது. அவனுடைய ஜீவனையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்கு கிருபை போதுமானதாக இருந்தது. என்னைக்கும் அவருடைய கிருபை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை உயர்த்துகிற கிருபை, என்னை ஆசீர்வதிக்கிற கிருபை, என்னை வழி நடத்துகிற கிருபை, என்னை மேன்மைப்படுத்துகிற கிருபை, அந்த கிருபை மட்டும் போதும். அது மாத்திரமல்ல, அக்கினினால் ஒரு பட்டணத்தை கர்த்தர் அழிக்கணும்னு தீர்மானித்தார். தெரியும், சோதம் குமாரா. அந்த பட்டணத்தில் ஒரே ஒரு மனுஷனுடைய குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 19:19, என் ஜீவனை காக்க உம்முடைய கிருபை பெரிதாக விளங்க பண்ணினே. லோத்துவுக்கு கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கிருபை போதும். ஆண்டவர் சொல்வார், என் கிருபை ஒன்று போதும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அன்பின் தகப்பனே, உங்கள் கிருபை, யார் யாரெல்லாம் கிருபையை கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கு கிருபையை கொடுங்க. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிருபை ஒன்று போதும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.